மக்களே, நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு பைக் எடுக்க வந்திருக்கோம். அது யாருக்குன்னு பைக் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸ் ரிவீல் ஆகும். இன்றைக்கி இந்த பையலுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள். ஆனால் இந்த பையலுக்கு பைக் இல்லை, தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. இந்த பையலுக்கு பைக் எடுத்தோம். இந்த பையலுக்கு எல்லோரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. ஹாப்பி பர்த்டே. உங்கள் அத்தாக்கு பிறந்த நாள். என்ன பைக்குன்னு எனக்கே தெரியாது. வாங்க மக்களே, பைக் அன்வீல் பண்ணலாம். சொகானு இங்கே வர்றதாங்க. இங்கே பாருங்க சொகான்மா. சொகான் ஏ உட்கார்ற. என்னடே நீ சொகானு? பைக் ஓட்ட போறியா? என்ன பைக் வேணுமா? அவனு பைக் வேணும். பைக் போட்டிருக்காப்பா. சாசி இங்க பாரு, ஒன்னு நீ அவ கைட்டுக்கு இறங்கு, இல்ல அவளை மேல தூக்கு. ரெண்டு பேரும் ஆங்கிள் சரியே இல்லை. இந்த ஆங்கிள் ஓகே. ஓகே சாசிமா, எங்க வந்திருக்கீங்க? என்ன தலையாட்டு? இப்படி இப்படி தலையாடு சசி. தலையாட்டு என்ன? அதில் யாருக்கும் சர்ப்ரைஸ் அன்வீல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கு. இல்லை புரியலை. அந்த மாதிரி தான் இதெல்லாம் அதுக்கப்புறம் சாட்சி போட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வைப்பா. மக்களை இவங்களை வச்சுட்டு ஒரு சர்ப்ரைஸ் வச்சு வைக்க முடியும் இருக்கு. போங்க. இப்போ இதெல்லாம் வண்டி மேலே வச்சு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு வண்டி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. வண்டியை வச்சுட்டு இதை போட்டுட்டு ஓப்பன் பண்ணி தலையில் போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போகணும். இதுதான் எடுக்கணும். எடுத்தா மசா கெத்தா இந்த பைக்கு தான். என்ன இந்த பைக் எடுத்தா இந்த பைக்கு தான். இதில் உட்காரலாம்ல, சும்மா இதுதானே அன்றைக்கி சோக்கு தானே, ஷோரூமில் தானே அன்றைக்கி சும்மா தோரணையா. இந்த பைக்கோட அருமை தெரியுமா? 650cc ஜிடி பின் சிலிண்ட்ரு. இதோட இன்ஜினை பேர், இதோட இன்ஜின் இதான் பேர். செப்டார் ஜிடி சைட் ஸ்டாண்டில் தான் இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்டு இந்த பைக்கு தான் எடுக்கணும் அப்படின்னு இது பண்ணுறக்கா. மக்களை எப்படி துணையாக இருக்கா? என் BMW அளவுக்கு இல்லை, ஓகே. என்ன ஆமாம், BMW பிராண்டு அடாம்ல என் பிராண்டு. இப்போ இந்த பையன் வேற எதுக்கு அடி போடுறான், வேற ஒன்றும் இல்லை. அதான் மசா கெத்தா. சுற்றி சுற்றி எடுக்கணுமாப்பா ஆங்கிள். இதை விட அந்த சில்வர் கலர் தான் இதில். மாசு கெத்து அப்படி இருக்கணும்ல. என்ன மைக் வேணுமா? நான் சொன்னாதான் அதுதான். சரி வேணும் சொல்லு, எப்படி சொல்லு. எப்படி இருக்கு பைக்கு? அவனுக்கு பார்க்க மாசா இருக்கா, தோரணையாக இருக்கா? மாசா அங்கே போய் நின்று சொல்லு. மைக் இங்கே இருக்கு. டைலாக் சொல்லு. மாசா இருக்கு. ஆனால் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு தான் கடுப்பாக இருக்கும். மேனேஜ் பண்ணி
சிட்டிக்குள்ளே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இது பண்ணுறது. ரொம்ப வெயிட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுல, இன்னைக்கு அவ்வளோ வெயிட்டாக தெரியல. இல்லை ஆனால் தெரியும் சிட்டி டிராஃபிக்கில் ஃபீல் ஆகும். அது ஃபீல் ஆகும். நம்ம அன்னைக்கு உட்காரும் போதே நமக்கு வந்து இதாச்சுலாங்கிற வண்டி ரெடியா? மறுபடியும் சொல்லுங்க. இல்லை 3,50,000 எடுக்க வண்டி ஸ்டாண்டு காலை வச்சு விரிச்சு யார பிடிக்கிறதுக்கு எது இல்லை. இதாமலையம் பிராண்டு அவங்க வாப்பாவோட கும்புறல் பின்னாடி வேறு ஃபுல்லாக அட்டாக் விழுந்துக்கிட்டே இருக்கு. யார் எது ஸ்கூட்டி எடுத்தா கூட எனக்கு அட்டாக் விழுது, பின்னாடி ஏறி உட்கார முடியல பைக்கில்னு. நடந்து வர்றது எடுக்கணுமா? நானும் மண்டையும் இந்த மூஞ்ச காட்டணுமா? நைட்டுலேயே லிப்டிக்கை போட்டுட்டு வந்துருக்கு. எங்க ஓடுற? என்ன பண்றீங்க? என்ன ஜாலியா இருக்கா? சோகானே என்ன சோகானே சோகமா இருக்கு. என்ன கேமரா தான் டக்குன்னு திரும்பிட்டான், போப்பான்னு திரும்பிட்டான். என்னவா என்ன பண்றீங்க? என்ன சவுண்டு? என்ன முறைக்கா? என்ன அசால்ட்டு கொடுத்துட்டு இருக்கியா? பாட்டி டான்ஸ் ஆடிட்டு நிக்கா. பாட்டி டான்ஸ் ஆடிட்டு நிக்கா. சரி மைக் ஆஃப்ல வச்சுக்கிறேன், அப்பதான் எல்லாம் கத்துறது கேட்கும். 2 ஆனா சொதப்புற மாதிரி தான் தெரியுது. அவ்வளோ அதில் உள்ளக்கா இருக்கு. வந்துச்சுப்பா. இங்கே இவன் என்ன கையில் எடுத்து போட்டுட்டு போறான். நியூட்ரு போட்டு வாங்க. கை கொண்டா மீன் கைத்தட்டுங்க. கைத்தட்டு. வா எடு. அவனுங்க ஹெல்மெட் ஓபன் பண்ணல, ஹெல்மெட்டை போட்டு போ. இருப்பா ஒரு நிமிஷம். என்ன மாலை முறையில எலுமிச்சம்பழம் வைக்கணுமா? வைங்க. ஆமா இம்ரா கொஞ்சம் மூஞ்ச கட்டியா? ஓகே. யாரு இம்ரா? அட்டாக்கா அடி. நீங்க திருச்சியில பயங்கரமா வாங்கிருப்பீங்க போல, அதான் சொல்றேன். அது செக் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணிட்டியா? என்ன பண்ணணும்? டிடிஐ பண்ணலையாப்பா? இல்லை பறக்கும் திஸ் இஸ் ஸ்பூக்கி.
எதுக்கு அது இப்போ ராயல் என்ஃபீல்டுக்கு அதுக்குன்னு என்ன ஸ்டாண்டு போட்டேன் ஸ்க்ராட்ச் ஏதாவது இருக்கு கொஞ்சம் அப்படி இங்கிட்டு வாங்க, வெளிச்சத்தை இங்கிட்டு வாங்க. ஆ இது வண்டி டெலிவரி எடுத்துட்டு தான் செக் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் டெலிவரி எடுக்கிற முன்னாடி செக் பண்ணுமாப்பா. போதா இல்லையா ஸ்க்ராட்ச் இல்லை போயிட்டா இல்லை ஸ்க்ராட்ச் தான் ஸ்க்ராட்ச் ஆமாம் வந்து வரதான் செய்யும். என்னாச்சு கிரீஸில் வச்சியா எங்க காட்டி கவர் மாதிரி இருக்கிற வச்சேன். நல்ல வேலை நக்கி பார்க்கல. என்னம்மா பண்ணுறீங்க? செக் பண்ணுறீங்களாம்மா? ஆ சரிம்மா பண்ணுங்கம்மா. பண்ணீங்களா? நல்லா இருக்கா சாச்சி? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா சொல்லுங்க. ஏ இங்கே பார்த்து சொல்லுமா, வண்டி எப்படிமா இருக்குது தங்கா? இங்கே பேரு ஆ என்னம்மா என்ன இருக்கு ஏ ஒன்னதான் கூப்பிடுது கூப்பிட்டு ஏதாச்சும் சொல்றா. லைட் எரியுதா? அவ்வளோதானே லைட் எரியுது. என்னது எதுக்கணும் பெரிய கிராக்லன்னு மட்டும் பார்த்துக்கோ. இன்ஸ்பெக்டர் செக்கிங் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாரு. அதான் டெலிவரி எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்லியா செஞ்சேன்பா. அது அப்போவே செக் பண்ணி இங்கே போக சொல்லியே சொல்லியாச்சுப்பா, வண்டி எடுத்துகிட்டு செக் பண்ணணுண்டு. என்னப்பா நீ இங்கே என்ன வேணும் உங்களுக்கு? வேற எதுவும் தருவானா? அதான் என்ன வேணும் உங்களுக்கு? கவரு ஆமாம் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் கையிலோ ஹெல்மெட்டு தான் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ். அவ்வளோதான், கிளம்புங்க. கவர் கேட்குது. வா வா கேட்டியா தாங்கன்னு கேட்க வேண்டியதுண்ணா. எல்லாமே என்ன வேணுமோ எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா போட்டு உங்களுக்கு பில்லுக்கு போட்டு தந்துடுறோம். பேசிக்ஸ் இன்ஜினில் கிக்கர் கிடையாது, செல்ஃப் மட்டும் தான். இது இக்னிஷன் ஆனால் சைடு கொண்டு போனால் உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு போட்டோன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் எல்லாமே வந்து 3 லிட்டர் பெட்ரோல் போட்டுருப்பாங்க. வீடியோ பார்த்துருப்பாங்க. நீங்கள் பொங்கல் வாங்கி ரிசர்வ் சுவிட்ச் எதுவுமே கிடையாது. அது போல் உங்களுக்கு இருக்கும், ஃபியூல் இண்டிகேஷன் இருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அது டிபிஎஃப் ரிசர்வில் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படிங்கிறது இதில் வரும். சரிங்களா? இது வந்து பேட்டரி இண்டிகேஷனு. இது ஏபிஎஸ், ஃப்ரண்ட் வீல் ஏபிஎஸ்க்குள்ளே இண்டிகேஷனு. இது பம்பு, நம்ம பெட்ரோல் டேங்கில் இருந்து இன்ஜினுக்கு போகிற பம்புக்குள்ளது. இது எதுவுமே ரன்னிங்கில் எரியக்கூடாது. நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ண உடனே பேட்டரிக்குள்ளதும் போயிடும், பம்புக்குள்ளதும் போயிடும். சரிங்களா? இந்த ஏபிஎஸ் மட்டும் உங்களுக்கு ஆனில் இருக்கும். ரன்னிங்கில் போயிட்டீங்க அப்படின்னா அது ஆஃப் ஆயிரும். சாவி போட்டோன்னா உங்களுக்கு இந்த 2 லைட் மட்டும்தான் எரியும். ஹெட்லைட் எரியாது. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுவும் எரியாது. வயரிங் கட் பண்ணி இந்த வரையும் பார்க்கலாம். இப்போது இதில் உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்டல் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் பண்ணிக்கலாம் ரன்னிங்கில். இதில் அசார் லைட்டு 4 சைடு இண்டிகேட்டரும் ஒரே நேரத்தில் எரியும். இது போட்டிருக்கும் போது இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா தெரியாது. சரிங்களா? ஆஃப் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அது போக இது ஹை பீமு, லோ பீமு, பாஸ் லைட்டு. சரிங்களா? இது டிஸ்பிளேக்குள்ளே சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்ச் ஒன்ஸ் இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா டைம் வந்துடும். இந்த டைம் வந்து நம்ம பழைய 7:36 நான் செட் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் ஆகும். அடுத்து மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மினிட்ஸ் போயிடும். சரிங்களா? அடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஏஎம் பிஎம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஒரு லாங் க்ராஸ் பண்ணிங்கன்னா நார்மல் ஆயிடும். ஓகேவா? இது வந்து ஓடிஓ மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படிங்கிறது அதில் தெரியும். சரிங்களா? உங்களுக்கு பிடிஏ பார்த்துருப்பாங்க, அதுக்குள்ளே இது வந்து ட்ரிப் 1 ட்ரிப் 2 இது ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். நீங்கள் லாங் க்ராஸ் பண்ணிங்கன்னா 0 ஆயிரும். சரிங்களா? நம்ம பெட்ரோல் இது பார்ப்போம்ல, கிலோமீட்டர் எத்தனை ஓடுது அப்படிங்கிறது பார்ப்போம்ல, அதுக்கு ஸ்டாண்ட் போட்டிங்க அப்படின்னா வண்டி வந்து ஸ்டாண்ட் போட்டுருக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகாது. நியூட்ரலில் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆகும். கியர் போட்டிருந்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. நியூட்ரலில் இருந்து ஸ்டாண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். கியர் போட்டிங்க, ஃபஸ்ட் கியர் போட்டிங்க அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆகும். எல்லா வண்டியிலும் சென்சார் வந்து இதாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சாவி எப்பவுமே ஆனில் வச்சுருக்க வேண்டாம். போட்டிங்க அப்படின்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அது போக இந்த சைடு வந்து பேட்டரி பாக்ஸ் இருக்குது. சரிங்களா? இதிலே உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, டூல் கிட் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அந்த சைடு வந்து ஃபில்டர் பாக்ஸ். ஏன் இன்ஜின் செக் லைட் எரியுது? இது வந்துட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டரியும் போயிடும், பம்ப் லைட்டும் போயிடும். ரன்னிங் போகும்போது உங்களுக்கு ஏபிஎஸும் போயிடும். ரன்னிங்கில் எந்த லைட்டுமே எரியக்கூடாது. எரிஞ்சு அப்படின்னா உடனே சர்வீஸ் பண்ணி ஷோரூம் வந்துடும். ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 500, மற்ற 4 சர்வீஸ் 3 லிட்டர் போட்டுரும். போகும்போது மட்டும் ஒரு 500 எவ்வளவு? 13.5 1 லிட்டருக்கு எம்டிக்கு மில்க் அடிக்கி 4 லிட்டர் ரிசர்வ். 4 லிட்டர் ரிசர்வாக போட்டு கொடுத்துருக்கலாம். இல்லை அது ஒரு நாம்ஸ். இல்லை அதான் அந்த நாம்ஸ் படி போட்டு நாம்ஸ் படி தான் 3 லிட்டர். அந்த நாம்ஸ் கொஞ்சம் மீறி கொஞ்சம் போட்டிருக்கலாம் அப்படின்னு. ராயல் பில்லோட மாற்ற முடியாது. எல்லாருக்குமே அப்படி தான். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கும். இதாம்பா நல்லா இருக்கு. அப்படியே முட்டாய் சாச்சி, முட்டாய் முட்டாய் வேணுமா சாச்சிமா? அவன் இங்கே பாரு, உனக்கு கொடுத்தாராம முட்டாய் சாப்பிடு. என்னம்மா ஃபுல்லாக கூடப்பா, நீ ஊட்டி விடுற சோழிலாம் ஆகாது, நாங்கள் திண்டுப்போம். என்ன நான் டைட்டு எங்களுக்கு மட்டும் வண்டி எடுத்துன்னு கூட்டு போனீங்க இல்லை? இப்போ மட்டும் என்ன தப்பிக்கே பார்க்க என்ன ட்ரீட் எப்போ வைப்பீங்க? இன்னொரு முட்டை வேணுமா? இன்னொரு முட்டைக்குள்ள எப்படி ட்ரீட் கணக்கில் வரும்? நாங்கள் வண்டி எடுத்தோன்னு கூட்டு போனீங்களா தமிழ் உணவகத்துக்கு? தமிழ் ஆமாண்ணா, அங்கே போனோமா? கேளு. இப்போ ஒழுங்காக அந்த தமிழ் உணவகத்துக்கு கூட்டு போறீங்க. எனக்கு தெரியாது. கூட்டு போறீங்க. தம்பிக்கு பிறந்த நாள், உங்கள் அத்தாக்கு பிறந்த நாள், எப்போ ட்ரீட் நீ நைட்டு வைப்போம். அப்புறம் கேட்டுக்கிறோம். அவன் கேட்குற கரெக்டாக கேட்டுட்டு இருக்கான். அது நம்ம பிறந்தநாள் அன்னைக்கு தானே கேட்கணும். சரி ஆமாம், பிறந்தநாள் அன்னைக்கு விட்டு பிறந்தநாள் அது முடிஞ்சு பிறந்தநாள் ஆள்கிட்ட கேட்டுங்க. உங்கள் ஃபேமிலி தானே, உன் தம்பி உங்கள் அத்தா நீங்கள் தான் வைக்கணும். என்ன பேசு. 2 பேத்துக்கு பிறந்தநாள் இன்னைக்கு. உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு வண்டி எடுத்துருக்காங்க, ராஜ்யான நாள்னு எடுத்துருக்கேன். அதான் சாசி நல்லா இருக்கா? வண்டி நல்லா இருக்கா? கேங்கில் போட்டு அடிக்காதலாம். இதெல்லாம் இவ்வளோ இதாக கழட்டு ஸ்க்ராட்ச் போட்டுக்கிட்டு இருக்கா. அவன் போட்டு டங்கு புனியவி அப்படியே போச்சலையா? அப்படியே பாய் சொல்லு. பாய். போ. ஓகே மக்களே, டாடா பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய். எல்லாரும் பைக்கை சேஃபாக ஓட்டுங்க. Happy birthday to Sari. Happy birthday to Sari. Happy birthday to you. இந்தப்பா கொஞ்சமா எடு.
எடுத்து சாச்சி கையில ஊட்டி விடு. கேக்குமா? கேக்கு. ஏய் இருக்க. இல்ல ஆர்வமா இருக்குல்ல. போப்பா. நீ தின்னு. போப்பா. நீ வா இங்க வா உள்ள. அங்க போப்பா. கொடுங்க. Thank you. வெயிட் பண்ணி போ. அப்ப இது பண்ணிக்கலாம். ஏய் இவ்வளவு குடுக்கற. கொஞ்சம் போல கொடு. அவ்வளவுதான். நீ தான் பஸ் ஊட்டி விடணும். பஸ் நான் ஊட்டி விடுறேன் என் செல்லமே தங்கமே. சரி ரைட் ஓகே.